ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். அர்ஜுனன் ஒரு பிராமணருடைய பசுக்களை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய ஆயுதங்களை எடுக்க அரண்மனைக்கு போகும்போது அங்கே திரௌபதியும் தர்மபுத்திரரும் பேசிகிட்ருக்கிறத பார்க்குறாரு. அப்போது கடமையை நிறைவேற்றுவதற்காக ஏற்பாட்டை மீறுவது தான் வழின்னு தீர்மானம் பண்ணி அர்ஜுனன் உள்ள நுழைஞ்சு ஆயுதங்களை எடுத்து கொடியவங்களை வீழ்த்தி பசுக்களை மீட்டு அந்தணன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. குடிமக்கள் அவருடைய கடமை உணர்வை பாராட்டுறாங்க. ஆனால் அர்ஜுனனுக்கு தங்களுடைய ஏற்பாட்டை மீறின குற்ற உணர்வு வற்புறுத்துது. தர்மபுத்திரர்கிட்ட சொல்லும்போது, அர்ஜுனா பரவாயில்லை, ஆபத்தில் செய்ததால் பிழை இல்லை அப்படின்னு தடுத்தும் கூட ஏற்கனவே தங்கள்கிட்ட போட்டுக்கொண்ட நிபந்தனையின்படி 1 வருஷம் வனவாசம் போகிறார் அர்ஜுனன். பல வனப்பிரதேசங்களை கடந்து கங்கை உற்பத்தி பிரதேசத்தில் அவர் இருக்கும்போது உலுப்பி அப்படிங்கிற பெயருடைய நாகக்கன்னிகை அர்ஜுனனை தண்ணீரில் இழுத்துட்டு நாகலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அர்ஜுனனை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அர்ஜுனன் தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லும்போது, நீங்கள் திருமணத்துக்கு இணங்கா விட்டால் நான் உயிரை விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வருட கால வனவாசத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கணுங்கிற நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் தான் இருப்பதை அர்ஜுனன் விளக்கி சொல்லியும் அந்த நாகக்கன்னிகை கேட்கல. உம்மை அடையாவிட்டால் நான் உயிரை விட்டுடுவேன். ஒரு பெண்ணோட உயிரை காப்பாற்றுறது விசேஷமா அல்லது சகோதரர்கள் செய்து கொண்ட நிபந்தனையை நிறைவேற்றுவது முக்கியமா? எனக்கு உயிர் பிச்சை கொடுப்பது தான் முக்கியம் அப்படின்னு உலுப்பி முறையிடுறாங்க. அதனால் அர்ஜுனன் உலுப்பியை விவாகம் செய்கிறாரு. அதன் மூலம் அந்த உலுப்பிக்கு இராவான் அப்படிங்கிற மகன் பிறக்கிறாரு. இதோட 18வது அத்தியாயம் முடிஞ்சது. நாளைக்கு 19வது அத்தியாயம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.